ஹாய் இல்லையா ஃபேமிலிஸ். இன்னைக்கு மோஸ்ட் நம்ம என்ன வீடியோ கேட்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கீங்க. எங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறது வந்து சீக்கிரம் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பிறந்துச்சு. ஏன்னா அந்த டிவி மாட்டாமல் ரொம்ப நாளாக கீழே வச்சிருந்தோம். இன்னைக்கு தான் மாட்டியாச்சு. அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து போர்ட்டிகோ பிளஸ் ஹால் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டூர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கிச்சன், அப்புறம் 2 பெட்ரூம், அப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து அந்த அளவுக்கு காட்ட முடியாது, ஏன்னா குட்டியாக தான் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைக்கா தனியாகவே அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுவுமே அப்கமிங் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் எல்லாமே போகிறேன். இப்போ நிறைய பேர் ப்ரைஸ் எல்லாம் கேட்டிங்க. ப்ரைஸ் டீட்டெயில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் போட்டிக்கோ, இது என்ட்ரன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு எண்டுலேயும் அந்த சைடு எண்டுலேயுமே செடி இருக்குது. அந்த சைடு வந்து துணி காய போட வச்சுருக்குறோம், ஸ்டாண்டு வச்சுருக்குறோம். ஸோ வெளியில் கல் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக காம்பவுண்ட்ஸ் வெளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெளியில் தான் காய போடுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நம்ம வீட்டில் தெங்காசில் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்மளோட ஷூ ராக் வந்துருச்சு. ஓப்பன் லாக்லயே இந்த இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து என்னோடதா? ஆமாம், மேலே இருக்கிற 3மே என்னோட, நான் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷூ. இது லெச்சு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது தஷ்குட்டியோட ஷூ. அப்புறம் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷூவு, அப்புறம் அவனோட செருப்பு எல்லாமே இருக்கும். அப்புறம் கீழே வந்து என்னோடய செருப்பு, தஷ்குட்டியோட செருப்பு இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ப்ரமோஷனுக்கு வந்துச்சு. வேணும் அப்படின்னா நாங்கள் இந்த இதில் காட்டு இந்த 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 ஷூராக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி நார்மல் கால் கூட பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு கொடுத்த சோஃபா சீர்வரிசைலாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்க. இங்கே தான் இருக்கே, வேறு எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருக்குது சோஃபா. ஸோ 3 சீட்டர் வந்து இப்படி போட்டாச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த வீட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வெளியில் வந்தால் போனால் உட்காரதுக்கு வேணும்னு சொல்லி ஃபேனுமே நம்ம மாட்டிட்டோம். ஃபேன் இது ஹாலில் மாட்டின ஃபேன் தான். இது சரியில்லை, அதை மாற்றணும், இருந்தாலும் ஓடட்டுன்னு விட்டாச்சு. ஓகே இருக்கட்டும், என்னத்தை போட்டு மாற்றிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சோஃபா இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா வந்து இங்கே வச்சுட்டோம். அண்ட் இன்னொரு சிங்கிள் சீட்டர் சோஃபா வந்து இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல். அண்ட் இங்கே ஒரு செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி வச்சுருக்குறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து வெளியில் கொண்டு வரணும். ஆமாம், இந்த செடியை வந்து அங்கிட்டு கொண்டு வந்து கொஞ்சம் சோஃபா வந்து கொஞ்சம் தள்ளணும். ஸோ இது வந்து லெச்சு எனக்காக வாங்கி கொடுத்த ஊஞ்சல். இவ்வளோ தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிள்ளையார் மாட்டியிருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டணும். அது மாட்டி முடிச்சுட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், ஓகேவா. அண்ட் அடுத்து வந்து இதை வந்து நாங்கள் ஒரு ப்ரமோஷன் வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம்டா. அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தேன். வெயிட் பண்ண ஒரு நிமிஷம், இதை மூடி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐ பா நாங்கள் ஒரு ப்ரமோஷன் வீடியோ போட்டிருந்தோம். அப்போது இந்த பீட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிங்க, நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. நம்ம தென்காசி ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த பீட்ஸ் வந்து வாங்கினோம். ஸோ இது வந்து நான் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு டார்க் ப்ரௌனில் நாங்கள் இன்னும் ப்ராப்பராக மாட்டலை, ஒயர்லாம் போட்டு அந்த ப்ராப்பராக நாங்கள் பீட்ஸ் மாட்டினோன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நம்ம இது நாங்கள் வந்து மாலை அந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில், அதாவது அத்தை வீட்லையா இருக்கட்டும், மஞ்சு வீட்லையா இருக்கட்டும், அக்கா வீட்லையா இருக்கட்டும், எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மாலை தான் போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்ட்டு தான் இதை போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்மளோட டோர் இதுதான். நிறைய பேர் டோர் அழகாக இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகேவா, உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்ததும் சோஃபாலே நாங்கள் காமிச்சிருப்போம். சோஃபா அதாவது எங்களோட ஃபர்னிச்சர் வீடியோலேயே நாங்கள் காமிச்சிருப்போம். ஸோ சோஃபா இருக்கும். அது வந்து டெடி, வேலண்டைன்ஸ் டேக்கு வச்சு எனக்கு கிஃப்ட் பண்ண டெடி. பாருங்க, மல்லுக்கட்ட ஆரம்பிச்சுனா இது தர்ஷனோட காரு. அப்புறம் வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு. இது எப்போவுமே மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும், வெளில தான் இருக்கும். எப்படி ரியலிஸ்டிக்காக எங்கள் வீடு எப்படி இருக்குமோ அப்படியே நாங்கள் வந்து இருக்கோம்.
எஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே மாட்டவே இல்லை, எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே நாங்கள் மாட்டலை, அப்படியே இருக்குது. ஹோம் தேட்டர் வந்து மாட்டிட்டாங்க லெச்சு. நீ பேசுறது கேட்காத, எனக்கு ஆஃப் பண்ணியிருக்க மைக்கை. ஸோ ஹோம் தேட்டர் வந்து நாங்கள் மாட்டிட்டோம். ஹோம் தேட்டர் போட்டு அந்த எஃபெக்டெல்லாம் போடுறது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபேனுமே நாங்கள் மாட்டிட்டோம். ஃபேன் வந்து புது ஃபேன் வாங்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஹாலில் வந்து எங்களுக்கு அந்த ஃபேன் வந்து எங்களுக்கு பிடிக்கலைங்கிறத விட காற்று சுத்தமாக வரலை. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, காற்று சுத்தமாக வரமாட்டேக்குது, காற்றே வரலைங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங்கில் போய் வாங்கினோமோம்மா. டார்லிங்கில் போய் நல்லா கம்பெனி ஃபேனாகவே 2 ஃபேன் நம்ம வாங்கிட்டோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து நாங்கள் செம்மையாக காற்று வருது, இப்போ பயங்கர காற்று வருது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹாலில் பெயிண்டிங் அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு கோட்டிங் அடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. கரெக்டாக? அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் கிச்சன் டூரெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த ஃபேன் மட்டும் போட்டு விட்டு. ஸோ டிவி யூனிட். இப்போ இந்த லைட் எல்லாமே ஆஃப் பண்ணோன்னா இந்த லைட் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். எனக்கு லெட்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடு. அந்த லைட் சாமி லைட்டு. ஸோ இந்த லைட் வந்து நல்லா தெரியும். உண்மைக்கே டிவி ரொம்ப சின்னமாக இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு ஓகே, போதுங்கிற அளவுக்கு தான் இருக்கும். போதுண்டா ஃபேன், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து பழைய டிவி தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கீரமங்கலம் வீட்டில் இருக்கும்போது இருந்த அதே டிவி தான். டிவி மாற்றவே இல்லை. பட் ஆனால் மாற்றணுங்கிற ஒரு பிளான் இருக்குது, இன்னும் மாற்றவும் இல்லை. கிளாக் வந்து மாட்டிட்டோம். நிறைய பேர் இந்த கிளாக்கை வந்து ஹாலில் மாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்டில். அதனால் இந்த கிளாக் வந்து நம்ம ஹாலில் மாட்டிட்டோம். ஓகேவா? அடுத்து ஷோகேஸ். இந்த சைடு ஃபுல்லாக ஷோகேஸ் இருக்கும். ஸோ மேலே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். அப்புறம் ஒரு அக்கா கொடுத்த ஒரு கிஃப்ட் இருக்கும், நம்மளோட அவார்டு இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம், அப்புறம் மான், 2 யானை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷன் மகிட்ட இருந்து ஆட்டி போட்டு வந்த ஒரு கார் இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம சுரேந்திரன் அவங்க கிஃப்ட் பண்ண பிள்ளையார், அப்புறம் 2 சைடு வைக்கிற செடி அதெல்லாம் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், குட்டி வீடு, அப்புறம் ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் அந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்துட்டிங்கனாலும் என்னோடய மெடல்ஸ் எல்லாம் ஒருத்தன் கீழே தள்ளி விட்ருக்கான், அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வெயிட் இது வரேன். ஐயோ தர்ஷ்குட்டியோடது. தர்ஷன் வந்து பிறக்கும் போது இப்படி தான் இருந்தான். பிறந்த உடனே லெச்சு எடுத்த ஃபோட்டோ இது தான். சித்ரா ஹாஸ்பிட்டலில் பிறந்தான். பிரின்ஸ் கன்னிராசி, வெள்ளிக்கிழமை பிறந்தான். சாயங்காலம் 5:41 300 கிலோ இருந்தான். 2022 இது ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து குட்டி குட்டி டால்ஸ். நான் தெங்காசிலேருந்து வரும்போது எல்லா டாலும் எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு ஐடியாவில் வந்திருந்தேன். ஏன்னா தம்பி ரூமுக்கு வந்து ஒரு செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து அந்த விலாகில் பார்ப்பீங்க, அவனோட விலாகில். ஸோ இது வந்து ஃபுல்லாக டாலு, ஃபிஷ் டேங்கு, மிக்கி மவுஸ். தர்ஷா, இந்த 2 பொம்மை இருக்குல்ல, இந்த 2 பொம்மை நீ அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வாங்கினேன், உனக்காக வாங்கினேன், பாப்பாவாக இருக்குமோன்னு நினச்சி வாங்கினேன். இப்போயே நான் பத்திரமா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. சொந்த வீட்டுக்கு வந்து உட்காரணுன்னு இருந்திருக்கு போல் அந்த பாப்பா வந்துருச்சு. நான் ஹோம் தேட்டர், அப்புறம் என்னோடய ஃபேவரட் சின்சன், அப்புறம் சிங்கக்குட்டி, அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மங்கி. எல்லாமே நாங்கள் இன்றைக்கி தான் எடுத்து வச்சோம் ஃபுல்லாக. டிவியுமே இன்றைக்கி தான் எடுத்து லெச்சு மாட்டினாங்க. அம்மா இப்போ தான் எடுத்து மாட்டினாங்க. ஏன்னா அது வரைக்கும் கீழே இருந்துச்சு டிவி. நீங்கள் நிறையா வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்களா, ஸ்டோரியில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் ஹோம் தேட்டர் வந்து இங்கே ஒரு ஹோம் தேட்டர் வரும், அண்ட் அங்கே ஒரு ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் வருது. இங்கே ஒரு ஸ்பீக்கர், அங்கே ஒரு ஸ்பீக்கர், அங்கே ஒரு ஸ்பீக்கர், அங்கே ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் இது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்பீக்கர் வரும். அண்ட் இதுக்கு கீழே எல்லாமே நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற திங்ஸ், மொய் நோட்டு, அந்த மாதிரி பத்திரிக்கை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான் நம்மளோட ஹால் டூர். அப்புறம் நிறைய பேர் வந்து பிள்ளையார் கேட்டீங்க.
பிள்ளையார் தான் அம்சமாக இருக்காருன்னு சொன்னீங்க நிறையா பேர். இது வந்து டைனிங் ஹால்குள்ளே போகிற என்ட்ரன்ஸில் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு மகேஷ் வந்து வந்திருந்தேன் என்னைய பார்க்க. ஸோ அவள் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது இது. 2 கிஃப்ட் பண்ணால், ஒன்று வந்து லக்ஷ்மி, இன்னொன்று இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். இது வந்து லைஃப் லாங் வந்து அழியாமல் அப்படியே இருக்குமா. அதனால இது பால் காய்ச்சி ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சாலாம். பட் பால் காய்ச்சியில் வந்து தம்பி கூட எடுத்த மாதிரி ஃபோட்டோ எதுவுமே நம்ம போஸ்ட் பண்ணலை. அதனால் இது எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். ஸோ இதுதான் நம்மளோட ஹால் டூர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு மாற்றணும், இதை மாற்றுங்கக்கா, இந்த மாதிரி ஃபோட்டோ மாட்டுங்க, இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ், இந்த இடத்துல தஷ்குட்டியோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி மாற்றுங்க. கண்டிப்பாக டிவி மாற்ற தான் போகிறோம். கொஞ்சம் பெரிய டிவியாக வைக்கலான்னு சொல்லி தான் பிளானில் இருக்கும். அந்த மாதிரி மாற்றுங்க. ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த லைட் ஏன் எரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது குத்துக்கு நாள் பிளேட் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ஹை வால்டேஜ் வந்து இந்த இது வந்து டப்புன்னு மோட்டர் வந்து வெடிச்சிருச்சு. அதாவது லைட்டு மோட்டர் மட்டும்தான் வெடிச்சிருக்கு, மிச்சபடி எல்லாமே சுற்றுது. அது மட்டும் நம்ம மாற்றணும். அந்த ஒரு பல்பு டம்முன்னு வெடிச்சிச்சு, அந்த ஒரு பல்ப் போச்சு. அப்புறம் வெளியில் 2 பல்பு டிசைனர் பல்புமே போச்சு. எல்லாமே மாற்றணும். மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கோம். அண்ட் வேறு ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த இடத்துல மாட்டுங்க, இங்கே மாட்டினா நல்லாயிருக்கும். நாங்கள் எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் எதுவுமே மாட்டவே இல்லை இப்போ வரைக்கும், எதுவுமே மாட்டலை. ஸோ ஏதாவது மாட்டினா நல்லாயிருக்கும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போர்ட்டிகோலையுமே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அது அடுத்து வந்து நம்மளோட நிறையா ஹால் ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். நல்ல யூசேஜ். கீ, சாவி, வாட்சு எல்லாமே இங்கே தொங்க போகிறதுக்கு நல்ல யூஸாக இருக்குது. ஆமாம், இதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறதுக்கு, இதை எடுத்துகிட்டு வீட்டை லாக் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணிட்டு வந்து திரும்ப போடுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வாங்கினது நல்லா யூஸ் ஆகுது. கரெக்டாக? அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபோட்டோஸ் வந்து எங்கெல்லாம் மாட்டினா நல்லாயிருக்கும், யார் ஃபோட்டோ மாட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். நிறையா ஃபோட்டோ மாட்ட மாட்டோம். ஏதாவது 1-2 ஃபோட்டோ. தம்பியோட பெட்ரூம்க்கு வந்து அவனோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் மாட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் மாட்டலான்னு ஒரு பிளானிங் வச்சுருக்கோம். அவனோட ரூமுக்கு அவன் டால்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி செட்டப் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறோம். 2 ஹோம் டூரும் சேர்ந்த மாதிரி காட்டுறோம் உங்களுக்கு. அந்த டயத்தில் உங்களுக்கு தெரியும் என்னடா அப்படின்னா. நம்ம வந்து ஹாலில் இன்னும் ஸ்க்ரீன் போடவே இல்லை. ஹால்னு இல்லை, ரூமில் எதுலேயுமே இன்னும் ஸ்க்ரீன் போடவே இல்லை. ஸ்க்ரீன் வாங்கி அப்படியே இருக்குது. பட் ஆனால் இன்னும் நம்ம போடவே இல்லை எதுவுமே. அவன் இப்படி தான் உட்காருவான். இதான் போடுறேன்டி தங்கம். கிரிக்கெட் தான் பார்ப்பியோ? பெரிய இவன் கிரிக்கெட் தான் பார்ப்பானா பாருங்கள். எதுக்குடா ஸ்கூலில் பார்ப்பியோ? வேற ஹாலில் வந்து இவ்வளோதான். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் போட்டு கலன்னு போட்டு இழுக்காமல் விற்கிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து இழுக்காமல் நார்மலாக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் ஏதாவது 1-2 மாட்டினா தம்பியோட ஃபோட்டோ, எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அந்த மாதிரி மாட்டிட்டு விட்டுலாம் தான் ஒரு ஐடியாவில் இருக்கும். ரொம்ப ஓட்ட போட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அந்த பிள்ளையார் மாடி இருக்கும், வாட்ச் மாடி இருக்கும், 2-3 போட்டோ மட்டும் போடுவோம். மட்டும் நல்லா பெரிய போட்டோவா ஒண்ணு மாட்டினாலும் நல்லா பெரிய போட்டோவா நல்லா மெமரபிள் போட்டோவா மாட்டுவோங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கும். அடுத்தடுத்து கண்டிப்பா வீடியோ நாங்க அடுத்து கிச்சனு ரூம் எல்லாமே போடும்போது பாருங்க, ஒண்ணுனா அதுல காமிச்சிடுறேன் என்னென்ன போட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பா அதையுமே நாங்க பண்ணுவோம். இன்னைக்கு டிவி மாட்டினேன், இப்போ 1 hour ஆச்சு டிவி மாட்டேன், எவ்வளவு சிரமப்பட்டு மாட்டியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றோம். வெளியில வீட்டுக்கு முன்னாடியுமே செட்டு போட்டோம், பெருசா போட்டாச்சு. அது வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் மொத்தமா ஹோம் டூர்ல வந்து அது கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறோம் நாங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். எது சேஞ்ச் பண்ணணும் இல்ல ஸ்டிக்கர் ஒட்டினா நல்லா இருக்கும், வால்ல ஸ்டிக்கர் ஒட்டினா நல்லா இருக்கும் அப்படினா ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கன்னு தான் சொல்றாங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா மாடல் ஏதாவது எல டிசைன் இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுங்க, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம், வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மாடலை செக் பண்ணி பார்ப்போம்னு வச்சுருக்கோம். எல்லாமே செக் பண்ணிட்டு சொல்கிறேன். எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே, இதுவே போதும் அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த சந்தி மாதிரி உங்களுடைய எளிய கப்பல்ஸ். பாய்.